வெல்கம் டு ஆரிகாஸ் கிச்சன். எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. இன்னைக்கு ஒரு குளிர்ச்சியான அட் த சேம் டைம் ரொம்பவே ஸ்பைசியான டேஸ்டியான ஒரு மோர் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு கனமான பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல 1 கப் அளவுக்கு நல்ல பொடி பொடியா நறுக்கிய வெங்காயம் இதை சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமா வதக்கணும்னு தேவையில்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இது வதக்கணும். இதை ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. மூடி போட்டு வேக வைக்கும் போது அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு ஒரு மாய்ஸ்சரோட நம்மளுக்கு இருக்கும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அந்த மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கருகிட வேண்டாம். இதில் ஒரு 3 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான திக்கான தயிர், 2 கப் தண்ணி சேர்த்து இது நல்லா கிளறுங்க. இது நீங்கள் வேணும்னா மிக்சியில் லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே வேண்டாம். தயிர் தனியாக தண்ணி தனியாக பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை தூவி சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். தயிரே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பைசியான ஒரு ரெசிபியோடு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு சூடான வடித்த சாதத்தோட ஒரு நெத்திலி கருவாடு வறுவலோட சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சுக்கிறதுக்கு காம்பினேஷனே கிடையாது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.